இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, எத்தனையோ வேத வசனங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கிறது, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது, இன்னும் பிரச்சனைகள் முடியாமல் இருக்கிறது, இன்னும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நீ வசனத்தை அனுப்பு, அந்த வசனம் உனக்கு எந்த காரியத்தை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுப்பிட்டு தான் உன்கிட்ட வரும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது உங்ககிட்ட வரும்போது வெறுமையாய் வராதுங்குது. எப்படி போட்டிருக்கு? வெறுங்கையோடு வராது. நீ எங்கே அனுப்புறியோ அந்த வசனம் உனக்கு கொண்டு வந்து அள்ளிட்டு வந்து உன் கையில் கொடுக்கும், அள்ளிட்டு வந்து கையில் கொடுக்கும். அதான் வசனம் செய்கிற வேலை. அதான் உயிருள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை. இதை நம்ம செய்வது கிடையாது. சத்திய வார்த்தையை கேட்குறோம், அவ்வளோதான், அடுத்து எனக்கு நம்ம போயிடும். ஆனால் இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து இதயத்தில் வைத்து அது நமக்குண்டான தேவைகளை சந்திப்பதற்குண்டான வேலைகளை செய்யணும் பார்த்து கொடுங்க.